வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் சௌராஷ்டிரா கிச்சன். இன்று நாம் ட்ரெடிஷ்னல் சௌராஷ்டிரா கிச்சன் சேனலில் பார்க்க போகும் ரெசிபி கோவில் புளியோதரை செய்வது எப்படி. வாங்க, இதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்த்துடலாம். கடலைப்பருப்பு அரை கப், உருட்டுப்பருப்பு அரை கப், மல்லி விதை 1 கப், எள்ளு 1/4 கப், மிளகு 3 ஸ்பூன், தாளிப்பதற்கு தேவையான கடுகு, தாளிப்பதற்கு சிறிதளவு கடலைப்பருப்பு மற்றும் வறுத்த வேர்க்கடலை. நம்ம காட்டியிருக்கிற எல்லா பருப்பையும் ஒரே கப்லேயே அளந்துக்கோங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சௌராஷ்டிரிய புளியோதரை மிக்ஸ். இது எப்படி செய்கிறதுன்னு நாங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இதை நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம கோவில் புளியோதரைக்கு டேஸ்ட்டு கொடுக்குற பொடியை செஞ்சிடலாம். அதுக்கு முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்பு எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம உளுத்தம்பருப்பு போட்டிருக்கோம். இதை ஒரு லைட் ப்ரௌன் வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வறுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு தட்டில் ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம். இதுவும் ஒரு லைட் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லைட் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து அதே தட்டிலே ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் மல்லியை சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வறுபட்டுருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நம்ம வறுத்த அப்புறம் அது வாசனை வரும், சூப்பராக இருக்கும். அந்த வாசனை வந்துடுச்சுன்னா நம்ம இதை ஆற வச்சிடலாம். அதே மாதிரி இதை ஆற வச்சுட்டு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/4 கப்பு எள்ளை சேர்த்துடலாம். எள்ளு வறுபட்டுருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு அது வெடிக்குங்க. அது அங்கங்கே தெரிச்சு வெடிக்கும். அப்போ நம்ம இது வறுபட்டுருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அங்கங்கே அந்த மாதிரி வெடிக்குது. இப்போ நம்ம இதை ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மிளகை சேர்த்துக்கலாம். மிளகு எள்ளை விட நல்லா சூப்பராக வெடிக்கும். அப்புறமா இது வாசனையும் சூப்பராக வரும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வறுபட்டுச்சுன்னு. அப்புறமா இதை தூக்கி ஆற வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் நம்ம இப்போ ஆற வச்சிட்ருக்குறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிளகு நல்லா வெடிக்குது. வெடித்த உடனே இதையும் அதே தட்டிலேயே ஆற வச்சுருங்க. எல்லாத்தையும் ஆறின அப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் குறன்னே அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பொடியை செய்யும்போதே நம்ம அதிகமாக செஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு தேவைப்படுறப்போ நம்ம கோவில் புளியோதரை செஞ்சு சாப்பிட்லாம். இந்த புளியோதரை மிக்சர் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா 1 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். அதனால் நம்ம எப்போ வேணும்னாலும் கோவில் புளியோதரை செஞ்சு சாப்பிட்லாம். நாம் இன்றைக்கி 2 ஆளாக்கு அரிசியில் புளியோதரை செய்ய போகிறோம். அதனால் அதுக்கு தேவையான எண்ணெய் எடுத்துருக்கோம். முதல்ல நம்ம அதில் எடுத்து வச்சுருக்கிற கடுகை தாளித்து எடுத்துக்கலாம். அப்புறமா கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இது நம்ம தாளிக்கிறதுக்குன்னே தனியாக எடுத்து வச்ச கடலைப்பருப்பு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. ஒரு 3/4 கடலைப்பருப்பு வறுபட்டோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். இது இந்த புளியோதரை சாப்பிடும்போது கடலையை சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் செய்து பாருங்கள். இப்போ நம்ம இதில் சிறிதளவு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாட்டு வருது. நம்ம எடுத்து வச்சுருக்கிற சௌராஷ்டிரியன் புளியோதரை மிக்ஸை இப்போ நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம ரெடிமேடாக புளியோதரை மிக்ஸ் செஞ்சு வச்சிட்டோம்னா அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா 1 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். நம்ம எப்போ வேணுனாலும் இந்த மாதிரி புளியோதரையை செஞ்சு சாப்பிட்லாம்.
இப்போ நம்ம 2 ஆளாக்கு அரிசிக்கு தேவையான புளியோதரை மிக்ஸை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நாம் இன்றைக்கி ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு புளியோதரை மிக்ஸ் சேர்த்துருக்கோம். இப்போ தாங்க செகண்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் வருது. நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சுவையான சூப்பரான கோவில் புளியோதரை பொடியை ஒரு 3.5 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அப்போ நம்மளுடைய சுவையான சூப்பரான கோவில் புளியோதரை மிக்ஸ் தயாராகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சூப்பரான கோவில் புளியோதரை மிக்ஸ் ரெடி. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே 2 ஆளாக்கு அரிசி எடுத்து அதை எப்போவுமே சாதம் வடிக்கிற மாதிரி வடித்து இந்த மாதிரி ஆற வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்கிற கோவில் புளியோதரை மிக்ஸை சாதத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்முடைய சௌராஷ்டிரா புளியோதரை மிக்ஸும் அப்புறமா இந்த பொடியும் ரெடியாக செஞ்சு வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் நம்ம கோவில் புளியோதரை செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளவுதான் நண்பர்களே, சுவையான சூப்பரான கோவில் புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடைசியாக இதில் கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். மறக்காமல் நீங்களும் இந்த சுவையான சூப்பரான ரெசிபியை செஞ்சு பாருங்கள். நம்ம சௌராஷ்டிரியன் புளியோதரை மிக்ஸில் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டோம், அதனால் இதில் சாதம் கலரும்போது தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட கடலை அப்புறமா அந்த கடலைப்பருப்பு எல்லாமே அங்கங்கே தெரியுது. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷை. மறக்காமல் நீங்களும் செய்து பாருங்கள். விதவிதமாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு ட்ரெடிஷ்னல் சௌராஷ்டிரா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வெயிட் பசி நான் வெல்லுசி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.